நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகோர கணபதி பூஜையை பற்றி தான் நம்ம பார்ப்போம். நிறைய கணபதி பூஜை இருக்குது. அதில் இந்த அகோர கணபதிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பூஜை மாதிரி தான் வரும். அதாவது நம்ம உச்சிஷ்ட கணபதி பூஜை, அந்த மாதிரி பூஜை, ரத்த கணபதி பூஜை, அந்த மாதிரி தான் நமக்கு இந்த அகோர கணபதி பூஜை வரும். இது இந்த பூஜை நீங்கள் நைட் டைம் தான் செய்கிற மாதிரி வரும். ஒரு 10 மணிக்கு அப்புறம் தான் நீங்கள் நைட்டு 10 மணிக்கு அப்புறம் தான் பூஜை பண்ணுற மாதிரி வரும். இந்த இதுக்கு உங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மண்டலம் பூஜை பண்ணணும். ஒரு 10 நாள் 11 நாள்லாம் முடியாது. ஒரு மண்டலம் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சே ஆகணும். அப்போ அந்த கலசம் ஏற்றி பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு உண்டான எந்திரம் எல்லாமே கொஞ்சம் மறைச்சி வச்சுருக்கோம். ஏன்னா இதை சரியாக நாங்கள் சில முறைகள் சொல்லி பூஜை பண்ணுவோம். நிறைய பேர் எப்படின்னா, நான் தன்னால் எந்திரம் வரைஞ்சி பூஜை பண்ணி நிறைய பிரச்சனைகளை அனுபவிக்காங்க. அதனால தான் சொல்கிறேன். இப்போ மற்ற கணபதி பூஜைலாம் தாராளமாக நீங்கள் செய்யலாம். இந்த அகோர கணபதி, உச்சிஷ்ட கணபதி, இரத்த கணபதி, இந்த மாதிரி பூஜையெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு குருவோட இது இல்லாமல் நீங்கள் எடுக்கவே கூடாது. அதில் சில சூட்சமத்தை அவங்க தெரியாமல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை தான் உங்களுக்கு வரும். இப்போ இந்த அகோர கணபதி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பூஜை நீங்கள் சைவத்திலே நீங்கள் போட்டுக்கலாம். அசைவம் போடக்கூட அவசியம், சைவ படையில நீங்கள் போட்டுக்கலாம். என்ன அப்படின்னா, நமக்கு இப்போ எல்லா தெய்வத்துக்கும் பார்த்தீங்கன்னா உக்கிரமான முகம்னு ஒன்று இருக்கும். இப்போ முருகரை வழிபடுவாங்க. முருகருக்கு மொத்தம் 6 முகம். அதில் ஒரு முகம் பார்த்தீங்கன்னா உக்கிரமான முகம். அதுக்கு இல்லாமல் எலுமிச்சை சாதத்தை படையில போடுவாங்க. அதே மாதிரி எல்லா தெய்வத்துக்கும் உண்டு. விநாயகருக்குமே அதே மாதிரி அகோர கணபதி கொஞ்சம் உக்கிரமான பூஜை தான் இது. இந்த பூஜை பண்ணதுனால உங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் மாந்திரிக ரீதியாக என்ன பண்ணாலும் உங்களுக்கு அந்த விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு தேவதையை கையில் எடுத்து வச்சுருக்கீங்க, அதை ஒரு ஏவல் அனுப்புதீங்கன்னா, அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு திருப்பி உங்ககிட்ட ஏதோ கொஞ்சம் நம்மக்கிட்ட திருப்பி ரிட்டர்ன் ஆகுது, அந்த வேலை அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, நமக்கு திருப்பி அடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட வருதுன்னா, இந்த பூஜை எடுத்தீங்கன்னா உங்ககிட்ட நெருங்காது. அதே மாதிரி வேற உங்கள் எதிரி யாராவது உங்களை கணக்கு வச்சு உங்களுக்கு ஒரு ஏவல் மாதிரி அனுப்பணும்னு சொல்லி அனுப்புனாலும் சரி, உங்ககிட்ட நெருங்க முடியாது. நம்ம இந்த அகோரி கணபதி பூஜை முடிச்சிட்டிங்கன்னா, எந்த தேவதையை உங்களுக்கு ஏவல் அனுப்பினாலும் சரி, உங்ககிட்ட அது நெருங்க முடியாது. அனுப்புனவனுக்கே திருப்பி அடிக்கும் இந்த அகோர கணபதி பூஜையை பொறுத்த அளவு. அதே மாதிரி இந்த பூஜை பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறீங்க. இப்போ எந்த பூஜை நம்ம பண்ணாலும் ஒரு கணபதியை வணங்கிட்டு நம்ம பூஜை பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் இப்போ எப்படி சொல்லணும்னா, இப்போ கொஞ்சம் உக்கிரமான பூஜைகள், மாடன் பூஜை, அதே மாதிரி காளி பூஜை, நிறைய மதுரை வீரன் பூஜை, ஐயனார் பூஜை, நிறைய பெரிய கொஞ்சம் உக்கிரமான அக்னி மாடன் பூஜை அதெல்லாம் இருக்குது. அப்போ நீங்கள் அந்த உக்கிரமான பூஜைகள்லாம் எடுத்து பண்ணும்போது நம்ம இந்த மந்திரத்தை, அதாவது அகோர கணபதிக்கு உண்டான மந்திரத்தை ஒரு 11 தடவை நம்ம சொல்லிட்டு, இந்த பூஜை நான் பண்ண போறேன், நல்லபடியாக எனக்கு சித்தி ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சித்தி ஆகும். அது உங்களுக்கு அது சித்தி ஆகாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. அது மாதிரி நீங்கள் எந்த பூஜை பண்ணாலும் ஏதாவது ஒரு தடங்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், அந்த பூஜை பண்ண விடாமல். இந்த அகோர கணபதி பூஜை எடுத்து சித்தி பண்ணிட்டு அடுத்து நீங்கள் ஒரு பூஜை எடுக்கீங்கன்னா அந்த மாதிரி எந்த தடங்களுமே உங்களுக்கு வராது. நீங்கள் தைரியமாக தாராளமாக நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி இந்த பூஜை பண்ணும்போது நீங்கள் அந்த பூஜை இதுக்கு நாள் கணக்கு 48 நாள் ஒரு மண்டலம் சொல்லுவோம். ஒரு நாளைக்கு 108 சொல்லணும். கொஞ்சம் மந்திரம் பெருசாக தான் இருக்கும். 108 நீங்கள் சொல்லணும். அப்படி 108 சொல்ல முடியாதவங்க உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ சொல்லலாம். இதுக்கு எப்படின்னா, நமக்கு இத்தனை தடவை தான் கண்டிப்பாக மந்திரம் ஜெபிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ 108 சிலவங்களுக்கு சொல்ல முடியலை அப்படின்னா ஒரு 21 தடவை நம்ம சொல்லலாம். ஆனால் நீங்கள் 108 சொன்னீங்கன்னா சீக்கிரமும் உங்களுக்கு சித்தி ஆகும் இந்த பூஜை. அதே மாதிரி இதுக்கு உண்டான பூஜை எடுக்கிறீங்கன்னா, இதுக்கு உண்டான எந்திரம், இதுக்கு உண்டான மந்திரம், அகோர கணபதியை வசியம் பண்ணுறதுக்கு சாதா கணபதி பூஜைக்கு உண்டான மை கிடையாது. அகோர கணபதியை வசியம் பண்ணுறதுக்கு உண்டான பூஜை முறைகள், அதுக்கு உண்டான மை எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துட்டு நீங்கள் பூஜை பண்ணணும் எல்லாமே. இது உங்களுக்கு சித்தி ஆயிட்டா இல்லையான்னு எப்படி தெரியணும், அதை கொண்டு உங்களுக்கே எல்லாம் சொல்லியிருக்கும். அதாவது சில விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு பூஜை பண்ணும்போது, அதெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு சித்தி ஆயிட்டான்னு தெரியும். அது மாதிரி எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். நீங்கள் தைரியமாக தாராளமாக எடுக்கலாம். உங்களுக்கு அவ்வளோ ஒரு பாதுகாப்பாக இருக்கும். உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. அதே மாதிரி நீங்கள் மாந்திரிக ரீதியாக எதை செஞ்சாலுமே உங்களுக்கு அந்த வேலைகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். இப்போ எப்போவுமே எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்கள் விநாயகர் பூஜை முடிச்சாதான் மாந்திரிகத்தில் எதுனாலும் செய்ய முடியும் அப்படின்ட்டு. அந்த விநாயகர் பூஜை, இந்த அகோர கணபதி பூஜை அதை எடுத்து நீங்கள் முடிச்சுட்டு மற்ற பூஜை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் மாந்திரிகத்தில் நினச்சி பார்க்காத அளவுக்கு நீங்கள் போகலாம். அதனால யாருக்காவது இந்த அகோர கணபதி பூஜை எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுங்க. நான் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சொல்லி, ஏன்னா இதுக்கு இதை நீங்கள் நீங்கள் தன்னால் எந்திரம் அடைஞ்சு நாங்களே மை வச்சு பூஜை பண்ணுதோம் அப்படின்னா
அது ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும். அது எதுக்குன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட நீங்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேச உங்கள்கிட்ட நான் சொல்லுறேன். அதே மாதிரி தான் நீங்கள் பூஜை பண்ணணும். இதுக்குன்னு நீங்கள் தனியாக ஒரு அறை இருக்கணும். பூஜை ரூம்னா இப்போ தனியாக ஒரு அறை வச்சு தான் நீங்கள் பூஜை பண்ணணும். நம்ம இப்போ சிலவங்க ஒரே ரூமில் ஹாலில் தனியாக ஒரு பூஜை இது மாதிரி வச்சுருப்பாங்க, கபோர்டு மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல இந்த பூஜை பண்ணிடவே கூடாது. தனியாக ஒரு ரூம், பூஜைக்குன்னு தனியாக ரூம் இருக்குது, நான் பூஜை முடிச்சுட்டு அதை பூட்டிட்டு வர்ற மாதிரி. அப்படி ஒரே வீட்டுக்குள்ளே தனியாக ஒரு ரூம் இருந்துச்சு, தைரியமாக அந்த பூஜை பண்ணலாம். அதனால இது தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்கேன். நல்லபடியாக இருக்கும், நல்ல இதாக இருக்கும். உங்களுக்கு கணபதியே ரொம்ப அகோர கணபதி, ரொம்ப உக்கரமான கணபதி. உங்ககிட்ட ஒருத்தன் பிரச்சனை பண்ணானா அவனுக்கு வேற மாதிரி பிரச்சனை வரும். அது நான் சொல்ல விரும்பலை. அவனுக்கு அதாவது அவன் உங்களுக்கு இப்போ ஒருத்தன் ஒரு எதிரி ஒரு ஏவல் அனுப்புதான், இல்லை உங்களுக்கு ஒரு மாந்திரிக ரீதியமாக ஒரு செய்யறான் அப்படின்னா அவன் அது எனக்கு இந்த வீடியோவில் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி பிரச்சனைகள் அவனுக்கு வரும். அந்த அகோர கணபதி கொடுப்பாரு. அதனால நீங்கள் இதை பூஜையை நீங்கள் தைரியமாக எடுக்கலாம். எடுத்து அவங்களுக்கே தெரிஞ்சிடும், இவன் தான் நமக்கு செஞ்சுருக்கான், அதனால தான் இவனுக்கு இப்படி ஆயிருக்குன்னு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு பூஜை இது நீங்கள் தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு பேசுங்க. உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி தாரேன். நன்றி.